உங்களுடைய வேலை திட்டங்களை வந்துட்டு செஞ்சு முடிங்கன்ற மாதிரிக்கு. அப்போ வெயில் சரியாக இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு நான் கைப்போம் எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். வானத்தை பார்க்கிறேன் அங்கே அப்படிதான் போகிறேன். அங்கே போகிறேன். இங்கே எடுத்துடலாம். மக்கள் காலையில் தான் ஏதோ எந்த தெய்வம் வீட்டை பார்த்தது நான் வந்து உண்மையிலே வந்துட்டு பயந்து போட்டேன். இப்படித்தானே எங்களோட வீடு இருக்குன்னு சொல்லுவேன். தீவிரமாக வந்து வாருங்கள். மலைக்குள் நனைந்து வந்தார். எல்லாரும் பிடிங்க பாம்பு வந்து காலம் சாப்பாடு சின்ன கூட பயப்படுத்தா கொஞ்சம் வீடு லைக்னே கொடுத்து வச்சிருக்கோம். ரெடியாகி விட்டான். அப்போ இந்த இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள அப்போ வெயில் ஒன்று அடிச்சிருக்கா வந்துட்டு உங்களுடைய வேலை திட்டங்களை வந்துட்டு செஞ்சு முடிங்கன்ற மாதிரிக்கு. அப்போ வெயில் சரியாக இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு நான் கைப்போம் எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். அங்கே அப்படிதான் போகிறேன். அங்கே போகிறேன். இங்கே எடுத்துடலாம். ஆட்டோட்டு பெருமாள் அங்கே என்னோட ஃபோன் அடிக்கணும் எடுத்து விட்டுலாங்க. இது இப்போ போகிறேன் நான். அடி வாங்க எடுத்து விட்டு ஃபோன் அடி அங்கே போயிட்டு எனக்கு 2 நிமிஷம். ஓகே. இப்போ வசந்தா வந்து நல்லா போயிட்டு வந்து அண்ணாவாளுக்கு வந்துட்டு வாழை அம்மா கூட அம்மா இப்போ சாப்பிட்டு வரல. அம்மா அம்மா தான் இப்போ சமையல் வேணும்க்கா. அம்மா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தாடா மசந்தனா வீட்டுக்குள்ள பார்த்து அண்ணா வீட்டு பார்க்க வந்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நாங்கள் போகிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அலுவலகத்தை நாங்கள் இப்போ போக போகிறோம் வந்துட்டுன்னு சொன்னால் ஒருத்தவங்க வந்துட்டு வீடு வந்துட்டு பார்க்குறக்காணி வந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டுப்பீங்க உங்களை வசந்த நான் வந்து வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது. அம்மா வராது வெயில் அடி அம்மாத்துக்கு சப்பா ஃபுல்லாக கறக்க போகுதா? அது இல்லை தெரியும் தான் காய்ச்சல். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டு கையில் எடுத்தாச்சு. வசந்தனா வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு கூட்டுறக்கா வந்து போயிட்டு வந்துருக்குறேன். என்ன பயம்னா இப்போ தெரிஞ்ச போகலாம் மழை கரைக்கப்பட்டு விழுந்து தெறிச்சு விட்டது. ஓ ஒருக்கா நாளே தான் இதில் லைட்டு வாங்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கவலைன்னு சொன்னாங்கன்றது மழையெல்லாம் வந்து பெஞ்சுன்னு சொன்னேன். இந்த ரோட்டால் வந்துட்டு நான் எவ்வளோ மழை பெஞ்சது பைக்கில் ஏதாச்சும் அந்தரத்துக்கு போகணும்னு சொன்னால் சிரோவாத்தை வந்து போடணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரோட்டு கிராம போடுது தண்ணிக்கான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு ஃபுல்லாக வந்து கவக்க புக்கில் வந்து நிறைய கண்ட ஏற்றி கொண்டு போய் அவங்க அடுத்த புத்தகம் அப்போ அதனால வந்து நானே கிட்டத்தட்ட இந்த பைக்கு கவர்க்கிறாப்பா அது வந்து கொஞ்சம் சவுண்டாக அந்த எல்லாத்தையும் வந்து ஸ்லோவாக கொண்டு இயக்கி கொண்டு இருக்கோம். நல்ல காத்தா இல்லையா? குடும்பத்தை வந்துட்டு நடத்தி கொண்டு
ஐயா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 65-70 மாடு கிட்ட ஐயா வளர்க்குறாரு. சந்தோஷம் நல்ல பச்சை பாத்திரம் புல்லு வாங்கல எல்லாமே இருக்கு. இப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட வந்துட்டு போகல. அப்போ எந்த இடத்துல வந்துட்டு போகிறோம் அது வந்து பார்த்துக்கிட்டுனா வசனம் அந்த கடையில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்க அந்த அண்ணா வந்துட்டு அந்த வரலாறு வந்து ஒரு பெரிய வரலாறு உண்டு. அதாவது நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் அந்த கதையை வந்துட்டு நம்ம அவசரமாக போவோம் கண்டிப்பாக தான் அதுக்கு நான் வந்து வேலை சொன்னதுனால இதெல்லாம் வந்து இந்த 5 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி நிற்கிறது. பட் இப்போ ஒரு நாள் வெயில் தான். நான் ஒரு நாள் வெயில் வந்து நெருப்புத்தனமாக வந்து தகவல் வந்து காய் இருக்காது. அண்ணா காய்ச்சல் குளிச்சா அப்படி காய்ச்சல் குளிச்சா கொஞ்சம் குளிருங்கிறது ஓகே வந்துடும். ஹாஸ்பிட்டலில் போவேன் அள்ளி குளிச்சு விட்ட ராத்திரி பரவாயில்ல. காய்ச்சலுக்கு குளிச்சு போகிறதுல வருவாங்க. ஐயோ எவ்வளோ வெயில இருந்தாங்களோ இந்த மழையை தாங்க கொஞ்சம் நஷ்டமான வேலை வேண்டாம். வாழம் அட நீளமாக கிடக்கா. வானத்தை பார்த்தேன் அண்ணேண்டா நண்டே புரிம்பாறு வடிவா இருக்கு. எந்த வயசுக்கெல்லாம் காடி ஒட்டி விட்ட மாதிரி யாரும் ஒரு சின்ன குட்டி தாடி வளரும் கீழே வளரும் தொப்பு வைக்கும் எல்லாம் வரும் கரு வரும். கமெண்ட் பண்ணுறது சூப்பராகவும் தெரியாது. நார்மலாக பண்ணிக்கிறது ஒரு ஆம்பளை தான் பண்ணியிருக்கு. இப்போ பிள்ளை அக்காக்கள் அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஷது அடினா கூடுதலாக தெரியாது. இதுக்குள்ள வந்து யானை நிற்குது. ஒரு ஜோடி ஆள் போயிருக்காங்க. போயிருக்காங்க அண்ணா இங்கே போட்டோடு சிங்கம் வந்து பாஞ்சு சிங்கம் இல்லை புலியாமடா. புலி புலி வந்து பாஞ்சு பாரு என்ன சொல்றாரு ஆளை தெரிஞ்சு விடுறாங்க. அந்த அக்கா வந்து என்ன மாதிரி மனதில் இருந்து அந்த அக்காண்ட கூட அந்த அண்ணாக்கு பிடிக்கும். அது என்ன புரியும் இப்போ என்ன அந்த அளங்கடா அதனால இப்போ எங்க ஏமனை ஏதோ எந்த தெய்வம் முன்னால ஆளுங்களும் வரையில வசந்தன்னா நார்மலாக இந்த ஃபோனை வந்து பிளேட் மோட்டில் இருந்து எடுத்து ஒரு சின்ன ஃபோன் அடிப்பாங்க. இங்கே போகணும் நீங்களே காசு இருக்க இல்லை நஜியோட இங்கே போகணும். ஓகே இப்போ வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பார்க்குற கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் பார்க்குறோம். பத்தியில் பார்க்க நாங்கள் நிற்கும் போதெல்லாம் வந்து இப்போ எங்களோட வீட்டை நிற்கிற வீட்டில் வந்து இந்த அண்ணா வந்துட்டு இல்லாமல் சூப்பராக இருக்கின்றார். இப்போ அவங்க வந்து கொடுத்துட்டாங்களோ இன்னும் தெரியலை. அவனு பாப்பா பார்த்து இப்போ அங்கால வீடு எடுத்து நிற்கிற முடிக்கு இதோ எந்த தெய்வம் முன்னாடி திறந்து வைப்பாங்க. வசந்தண்ணா வரட்டுங்க. வசந்தண்ணா வர அவங்க அக்காயே அந்த அண்ணா வரட்டும். என்னடாப்பா இது மாங்காய் புட்டுக்கு 9 லிட்டர் திறந்து விட இதான் நான் துரோப்பு காட்டு மெட்ட பக்கம் போடுறேன். மெட்ட பக்கம் போடுறான். சரி இல்லை சரி வெயில் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு. அண்ணோய் வாங்க வரலாமே
என்ன பவு என்னடா இது வெத்தலை கொடியோடா வீட்டை பார்த்தது நான் வந்து உண்மையிலே வந்துட்டு பயந்து போட்டேன் இப்படித்தானே எங்களோட வீடு இருக்குன்னு சொல்லி 3 நாள் வந்து நம்மளை நேராசன்மையை கொஞ்சம் பிடிக்கதான் இருக்கு யாமரத்து குரு வைக்கிறேன் வட்டியில் யாமரம் பஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டேனே இதான் எப்படி வந்துட்டு என்ன தெரியுது இது வந்து ஏதோ ஒரு கொடிதாப்பா அந்த கலர் மரம் என்ன ஆ அந்த கலர் மரம் சாமான உடைக்க என்ன ஊதா 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 பூ ஊதாதா பூ இது கரோக்கி இல்லை பைத்தங்க வைத்தங்க பைத்தங்க ரெடி நான் பைத்தங்காய்க்கு இப்படி கொட்டை இல்லையே காட்டு பைத்தங்க இது பயிரடா ஊண்டாடி இது பயிர் மரம்டா அம்மாவுக்கு சொன்னா அம்மா அதிசயப்படக்கூடாவா எங்களை வீட்டு காட்டு சபிப்பா கொஞ்சம் ஜப்பா ஜப்பா போட்டு ஜப்பாடா டப்புன்னு பார்த்த கையோட போடுறா வைக்க ஃபயர் வேறு என்ன அஞ்சு வாங்க வீட்டை வந்து ஃபயர் அஞ்சு முளைக்கட்டும் ஓ ஓகே சொன்னா மக்களே வந்து இப்போ 3 மாதத்துக்கு டான்னு சொல்லி ஏன்னா சில சிறையில் வந்து எல்லாம் வந்து நான் குப்பரை வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸ்டூபிட் கேமரா நோ 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 வே நோ வே காட்டப்படி இல்லாமல் இருந்தாது இதில் போவே இதில் நான் வீடியோவில் போக மாட்டேன் வலைக்க இதை கண்டு தான் இது ஃபோன் இதில் வெளிச்சமாக தெரியும் இது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மக்களே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 10 அங்கே பார்ப்போம் நம்ம வேணா அதே பேர் எது காரணம் நடக்குமா சுருங்க பாம்புல இது என்ன இனிப்புடாப்பா கபடி சோபாதி தண்ணி விடாய்க்குன்னு சொல்லியிருந்தானா ஏண்டா செய்யணும் ஊத்துப்படையில் ஊத்துப்படையில் தொண்டை கொதுப்படையில் இல்ல வேணாம் வாங்க வீடு வாங்க வீடியோவில் வசந்த நான் கடையளிக்கிற வடியன் உங்கள்கிட்ட விட்ட மரத்தில் நிற்கிது சரியில்லை தெரிந்தானே உங்களுக்கு எங்கட வரலாறு விளங்காது அப்போ புத்தகத்தை படியா போடா இல்லை ஓ பின்பக்கெட்டுக்க அப்போ வந்துட்டு இல்லை நிறைய காய்ச்சி கொண்டு இல்லாமல் வந்துட்டு இப்படியே போவோமே இப்போ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பழைய வீடியோ பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் இங்கடா கொய்யா பழம் வந்துட்டா எங்கே
பெருசு வச்சுக்கணும் இதுதான் முளைக்கிற பாகத்தை கொடுங்கப்பா. அதான் தம்பி இந்த ஆர்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு மறைச்சிக்கிட்டு தீக்கக்கூடாது. ஓ ரொம்ப வந்துட்டு பழைய வீடியோக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் தெரியும். எங்களை வீடு வந்துட்டு முந்தியெல்லாம் வந்து எப்படி இருந்தது. இப்போ இந்த வீடு வந்து நாங்கள் விற்க போகிறோம். இப்போ புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடு வந்து நாங்கள் விற்க போகிறோம். அதோட விலை அதோட நோக்கங்கள்லாம் வந்து நான் பழைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். அப்படி இருந்தும் யாருக்காச்சும் வந்து நார்மலாக ஏதாச்சும் ஒரு டவுட்டோ இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ரெண்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு இதில் இருக்குது. வந்துட்டு 079 461 0299 தான் எந்த வாட்ஸ்அப் நம்பர். அதாவது இந்த யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கு. அதில் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி இது என்ன மாதிரி நோக்கத்தில் அந்த வீடு இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எப்படி கொடுக்க போகணும்னு சொல்லி ஆனால் வீடியோவில் இருக்குது. நம்மளை அப்படி இருந்து நீங்கள் இப்போ நேராக கதைக்கிற போல வந்து வராதானே. அப்போ கால் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் எல்லா தகவலும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ வசந்தனா வர கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு நானும் இப்போ சாப்பிடாங்களாம் தான் நம்மளை இங்கே வந்து அந்த மாதம்பழத்தை போட்டுருவோம். இனிப்பு தரப்படுவோம்ல பசி ஒன்று கிளம்புது. சரி எதுக்கும் இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்து நாங்கள் வசந்தனாக்கா அப்படி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோமே. ஓகே நமக்குள்ளே இப்போ தீவிரமாக வந்து வாரினோம். மலைக்குள் நடந்து வந்தார். நீங்களே எடுத்துருவாங்க உங்களை கையால். நேரம் இல்லை. லைட் போடு லைட் காட்டிட்டாங்க. லைட் காட்டிடுவேன் இதுதான் சாமியரை பயன்படுத்தல. பயப்படுத்தலாம் கொஞ்சம் லைட்டாக பயன்படுத்தலாம். எப்படி அரையிலாம் பயன்படுத்தலாம் தானே. உண்டியல் பார்க்காது அப்படி வாங்க போவோம். இந்த வாரம் இப்படி ஒரு வீடு லைக்கிறே கொடுத்து வச்சிருக்கோம். போட்டு எல்லாத்துக்கும் அப்படி வேற கடையில் கிச்சனை பாருங்க ஓப்பன் கிச்சன். யாராவது பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் தெரியும். சமைக்கலாம் சாப்பிடலாம். நீ இப்படி ஒரே எதிர்பார்த்துருக்க மாட்டேன். போட்டோ கொடுக்கு ஓப்பன் நான் நிற்கிறதா லைட்டு போட்டுட்டாச்சுப்பா. இதான் மாதா வழியில் அதுதான் எத்தனையோ பேர் கேட்டு கொடுக்காம வச்சிருந்தாரு. இப்போ உனக்கு கட்டப்படியாக தான் தந்தது. கடவுள் மேலே சத்தியமாக உண்மை. உண்மை கடவுள் மேலே சத்தியமாக கொடுக்க எவ்வளவு. இப்போ நீ கடையில் வேலை செய்கிற கஷ்டப்படுறேன் போட்டு தான் கேட்ட உடனே தந்தது எங்களுக்கு. என்ன அடுப்பீடா வீடியோ கதவோட காட்டினா செய்யக்கூடாது. ரூமில் காட்டும் காட்டு. எல்லாத்துக்கும் கதை இருக்கு. அதோட செய்யலாம்.
கிரிக்கெட் முடியாதான் சுறானிக்குதாக்குள்ள பார்க்க ஒத்தி விட்டு துப்பலா கொடுங்க யோசனை எப்படிதான் சரி அவ்வளோ போக கால் வைக்கிறது கொண்டு போவேலாம் வண்டி மழையால் உள்ளுக்கு போய் பார்க்கட்டா பேர் கோப்பா கணக்காக வச்சு போமே சரியா மெயினாக வீட்டை போடுறது முகப்பட்டா போடா போட்டோ போய் கதவுல எடுத்துட்டு வரீங்க எல்லாம் சுத்தம் முதல்ல யூடியூப்ல அடிச்சு சொன்னா பாருங்க அழகா கொண்டு காட்டுங்க வாடியா வீட்டு போட்டோ எடுத்து கஷ்டப்பட்டு இது பயர் பயரா முதல்ல பிடிங்க இருக்குது பாம்பு வந்து காலங்க சாப்பாடு சின்ன குறைவா இருக்கு சரி என்ன போகணும் நாங்கள் போயிட்டு வருவோம் என்ன நீ என்னட்டு சொல்லு நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுறது இல்லை இந்த இதை ஹெல்மெட் எடுத்து கொடுத்தேன் வேலை செய்யறதான் தான் வேணும் உங்களுக்கு அதுதான் இங்கே சரியாக கஷ்டப்பட்டு வரேன் தனியாக காசு போகுது உனக்கு பெட்ரோலுக்கு உனக்கு பஸ் ஆட்டோ காசு தந்து நான் ஜாகிறேன் அதான் இந்த சலுகை எல்லாரும் கேட்டுதான் எத்தனை கேட்டு கொடுக்குறதே தானே இல்லை வரலாம் வரலாறு சரியா வரலாம் போயிட்டு வீட்டில் கொண்டு வா டாப்